சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என தொண்டர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் தாவேகா தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். மதுரை பாரபத்தியில் நடக்கும் மாநாட்டில் கூடுவோம் என தொண்டர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து இரு கைகளை விரித்து காத்திருப்பேன் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், மதுரையில தாவேகாவோட 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பாக தன்னுடைய தொண்டர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறாரு. கடிதத்துல என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு? அங்கு வரும் தொண்டர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகளையும் விதித்து அதில் எழுதியிருக்கிறாரா? நிச்சயமாக ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது மாநில மாநாடு 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு தன்னுடைய 2வது கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசியல் இயக்கமான தாவேகா மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேராதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது என்றும், நமது கனவு நனவாக இலக்கை எட்ட புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே உள்ளன என்றும், 1967 மற்றும் 77 தேர்தலின் வெற்றி விளைவுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம். மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்பு முனை தருணத்தை நிரூபிக்கப் போவது நிச்சயம் என்றும், 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் நாம் சொல்வதில் அடர்ந்த ஆழ்ந்த உண்மை இருப்பதை அனைவரும் அறியத்தான் போகின்றனர் என்று கூறியிருக்கக்கூடிய விஜய், தமிழக மக்களின் உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் என்றும், உங்கள் மீதான உள்ளன்பு மிகவும் மிக்க அக்கறையின் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்று, கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கட்சியினுடைய மாநாட்டை வீட்டிலிருந்தே நேரில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போன்று மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் போதும் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாடுடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது தலையாய கடமை என்று தொண்டர்களுக்கு அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று மக்களின் நலன்களை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி எனும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் தமிழ்நாட்டு மண்ணில் நம்மால் நிகழப்போவது நிஜம். எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் பேரறிவிப்பாக நமது மாநில மாநாட்டை மாற்றி காட்டுவோம் என்றும், உங்கள் விஜய் உடன் உரிமையாக அழைக்கிறேன். மதுரை பாரபத்தியில் கூடுவோம், தேர்தல் அரசியல் போரத்தில் வெல்வோம் என்று அந்த கடிதத்தை அவர் முடித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சந்தானம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.